சட்டம் அதெல்லாம் ஆராய்ச்சி தான் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட், சிவில் ப்ரொசீஜர் ஆக்ட்னு 1008 ஆக்ட் சட்டங்கள் படித்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. விஜய் போன்ற முதலமைச்சர் போன்றவர்கள் இப்படி ஒரு போலீஸ் ஆட்சி மாதிரி கொண்டு போகக்கூடாது. இது மக்கள் ஆட்சி. நீங்க போதைப் பொருளை ஒழிக்கணும்னா போதைப் பொருளை நீங்க கைப்பற்றணும். யார் மூலமா வந்தது என்னன்னு விசாரணை செஞ்சு அந்த மூலத்தை ரெகுலரா நீங்க செய்தித்தாளை வெளியிடணும். நீங்களே பிரஸ் மீட் வைக்கணும். சினிமால சாமி படத்துல விக்ரம் வர மாதிரி இது கள்ள துப்பாக்கி ஒய்ஃபை ரேப் பண்ணிட்டால நீயே அவனை கொலை பண்ணிருங்கிறதுலாம் சட்டத்துக்கு ஏற்புடையது கிடையாது. போலீஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, நீதிபதினு ஒருத்தங்க இருக்கிறாங்க, வழக்காடிகள்னு இருக்கிறாங்க. நீ பிடிச்ச ஆளு உண்மையானவரான்னு தெரியணும். அப்புறம் நாளை போட்ட போலீஸ் என்ன பண்ணலாம், பிடிக்காத ஆள், தனக்கு பிடிக்காத ஆளை பிடிச்சிட்டு இவன் கஞ்சா வச்சிருக்கான்னு பார்க்கலாம். அதையும் உங்க சினிமாக்கள் தான் சார் எங்களுக்கு சொல்லி தந்துச்சு. பிடிக்காதவனை வில்லன் நான் ஹீரோ வீட்லயே ஹீரோ ஜீப்லயே கஞ்சா வச்சு இவன் கஞ்சா கடத்தினான்னு சொல்லுவான். அப்ப கஞ்சா கடத்தினா வந்துச்சா சொத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சிடலாமா? சரி, அவன் சொத்து மட்டும் இல்ல, நகைச்சுவை என்னன்னா அந்த கஞ்சா வித்தவனு பொண்டாட்டி, மாமனார் மாமியார் சித்தப்பா அத்தை எல்லாருடைய சொத்தையும் பறிமுதல்னா இதை கேட்க சினிமாத்தனமா இருக்கும், விசிலடிக்க தோணும், கைத்தட்ட தோணும். யதார்த்தத்தில் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி அறிவிப்புகள் டக்குன்னு நம்மளை பா சூப்பரியா சிஎம் போட்டார் பாரியா ஒரு ஆர்டர்னு எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா? இது யதார்த்தமா? ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் காலத்துல தனக்கு பிடிக்காத செரீனாங்கிற ஒரு லேடி மீது கஞ்சா கேஸ் போட்டாங்கன்னு வந்துச்சு. ஒரு இஷ்யூ இருக்கு தெரியுமா? அப்ப தனக்கு பிடிக்காதவங்க மீது கஞ்சா கேஸ் போடுகிற வழக்கம்னு ஒண்ணு இருக்குங்கிறத சினிமாக்களையும் காமிச்சிருக்கோம், நிஜ அரசியலையும் நடந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள் அது குறித்து ஓடி இருக்கு. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள டெப்தா போக விரும்பல. ஆனால் இப்ப போதைப் பொருள் ஒழிப்புங்கிறது நாட்டுக்கு முக்கியம், கஞ்சா ஒழிப்புங்கிறது முக்கியம். அதை நீங்க நினைச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை இது பண்ணுங்க. யார் மூலமா வருது, பக்கத்து ஸ்டேட்டா, இந்த மாதிரி நீங்க பேசுவது அதன் அடிப்படையில நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா சரி. அதை விட்டுட்டு இந்த சினிமா பாணியில சொத்த பறிமுதல் சென்னு அவனை பிடி அப்படிங்கிறலாம் கிடையாது. நீங்க ஒருத்தரை பிடிச்சா, போலீஸ் பிடிச்சா அவன் குற்றவாளி கிடையாது, அக்யூஸ்ட். அவன் அதுக்கப்புறம் என்ன விசாரணைக்கு பிறகு என்ன வரான்னு தான் பார்க்கணும். இதுலயே பணக்காரன் தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்கு உங்களை மாதிரி சட்டங்கள்ல. ஒன்றும் இல்லாதவன் கருவியா பயன்பட்டவன் டக்குன்னு ஒருத்தர் இந்த பொட்டலத்தை வீடான மாத்திக்கு இருக்கு. அப்ப யார் அவன், யார் மூலம், யார் மூலமா எல்லாம் நடக்குதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு உடனடியாக அதை நிறுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு இந்த மாதிரி இந்த யோகி ஆதித்யநாத் பிஜேபி ஸ்டைல என்கவுண்டர் பண்ணிடுவேன், சொத்தை பறிமுதல் பண்ணிடுவேங்கிறது கிடையாது. சட்டத்துல ஏற்கனவே தண்டனைகள் இருக்கு சார். போதைப் பொருள் வித்தாது தண்டனை கிடையாதா என்ன? நீங்க தான் புதுசா தண்டனை போடுறீங்களா? அப்படி கிடையாது. சட்டம் என்பது வேற, நீதித்துறை என்பது வேற, எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது வேற, லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது வேற, எங்களை மாதிரி மீடியாங்கிறது வேற. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கவர்மெண்ட்டை நடத்துறோம். இதுல லெஜிஸ்லேட்டிவ்ல நீங்க இருக்கீங்க. அதுல யாரா இருக்கீங்க? முதலமைச்சரா இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாம எதிர்கட்சிக்கும் சேர்த்துதான் லெஜிஸ்லேட்டிவ். அப்ப இந்த மாதிரியான அரச